பாடும்போதே என்ன ஆனந்தம் பாருங்க, பாடும்போதே என்ன ஆனந்தம் டாடின்னு சொல்லி. बेटा बेटा मेरा बेटा இந்த ஆனந்த முன்னோடுதான் बेटा बेटा मेरा बेटा இந்த ஆனந்த முன்னோடுதான். நடுவரியா, இந்த பாட்டை கேட்டாலே தெரியலையா அப்பாவோட சந்தோஷம் பிள்ளைனும் பிள்ளையோட சந்தோஷம் அப்பானும் இந்த பாட்டிலே தெரிஞ்சு போயிருங்க. அம்மா 10 மாசம் மட்டும்தான் நல்லா கேட்டுக்கிட்டு 10 மாசம் தான் நீ சொல்றீங்க. ஆனா அப்பா அப்படியா தன் வாழ்நாள் முழுவதும் தோலையோ நெஞ்சுக்குள்ளேயும் போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்பா ஒரு ட்ரெஸ்ஸையே 3 நாள் கூட போடுவாரு. அதுவே தன் பிள்ளைகளோட ட்ரெஸ் பழசாயிடுச்சுன்னா புதுசா எடுத்து கொடுத்தா அழகு பார்ப்பாருங்க. அதுக்காகவே அவர் ஒரு கஞ்சி பிசினாரியாவே அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாருங்க. ஏமா எல்லா அப்பாவையும் கஞ்சி பிசினாரி அப்படியே சொல்றாரு அப்பாவை. என்ன செய்யறது? ஏன்னா ஒரு வேட்டி சட்டை 250 ரூபா தான். ஆனால் அவர் கட்டுற சேலை எவ்வளோதான்? 1000 2000 5 பேண்ட் ஷர்ட் எடுத்துடலாம்டா நாங்கள் ஒரு சேலை எடுத்த காசு. அதுக்காகவே எங்க அப்பா ஒரு கஞ்சி பிசினாரியை திட்டு வாங்கிட்டே இருப்பாரு. ஆனா அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா கண்டுக்கிட்டா சோறு கிடைக்காதுடா. அதனாலதான் அப்பா எல்லாம் ரோஷன் கொடுத்துறாரு. ஏன்னா நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கா போதுங்க நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அம்மா இருக்காங்களே எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏமா இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைகளை எப்படிமா பாப்பீங்க? எங்க அப்பா சம்பாதிக்கிற காசை எல்லாம் கறி ஆக்கிடுவாங்க. எங்க அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு நச்சரிச்சுட்டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டுமா கை வலிக்குது கால் வலிக்குது ஐயா நடிச்சு தான் பாக்குற வீட்டு வேலையை கூட நைஸா பேசி எங்க அப்பா தலையில கட்டிடுவாங்க. சமையல் வரைக்கும் போய் பண்ண வச்சுருவாருங்கிற. ஆமாங்க நல்லா போட்டு எங்க அப்பா எங்க பாவம் எங்க அப்பா அது நம்பி ஏமாந்து போயிடுறாரு. எல்லா பேரும் ஏமாந்தானே உட்காருங்க. அதான் ரத்னத்தை பாரு ஏமாந்து உட்காருக்காரு. அந்த தம்பி எல்லாம் ஏமாந்த உட்காருக்காரு. நானும் தாண்டா சொல்லு. இப்படித்தான் தான் பாக்குற வீட்டு வேலையை கூட எங்க அப்பா தலையில கட்டுறவங்க எங்க இல்ல எங்க வேலையை அதானப்பா அதானே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிள்ளைகளின் முன்னேற்ற பாதை அப்பாக்கள்னால் மட்டும்தான் வழிநடத்து படிக்கிறது என்று அடித்து கூறி எங்கள் பக்க சாதகத்தை வழங்குமாறு வேண்டி விடைபெறுகிற. நன்றி வணக்கம். சாதகமா வாங்கிடலாம். வீட்டுக்கு அனிஷாபான்னு சொன்னதை கேட்டீங்களா? கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஒரு நாடகத்தை போட்டு வீட்டில் வெளி வேலையும் செய்ய சொல்லி அவன் பாவத்தை அப்பா அம்மார்களை சமையலை வேற பண்ண வைக்கிறாங்களா அப்பா. இந்த குடும்பையெல்லாம் கேட்க முடியுதா? பேசுறான். மதிப்பிற்குரிய நடுவர் அவையோர் மற்றும் பெற்றோர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல்வரி நீ அம்மா, என் முகவரி நீ அம்மா, என் முதல்வரி நீ அம்மா. ஒரு குழந்தையோட முதல் வரியாகவும் முகவரியாகவும் இருக்கிறதே அம்மா மட்டும்தான். இதுக்கு முன்னால என் சகோதரர்கள் பேசிய கருத்திலேயே தெரிஞ்சிருக்கும். அம்மாவால மட்டும்தான் எல்லாமே நடக்குதுன்னு. ஐயா நடுவர் அவர்களே, நீங்களும் கூட அம்மாவின் வயிற்றுல இருந்து தானே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும் அப்பாவோட ஒப்பிறப்ப அம்மா தான் தியாகத்தோடு பிள்ளைகளுக்காகவே வாழ்றாங்கன்னு. எல்லார் வீட்லயுமே பாருங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா தான் எந்திரிச்சு பம்பரமா வேலை செய்வாங்க. ஆனா அப்பா ஏமாயே இந்த டீ ரெடியா, ஏமாயே இந்த டிஃபன் ரெடியா அப்படின்னு அம்மாவை அதிகாரம் பண்றதுலே இருப்பாரு. கடிவாள காட்ட குதிரை மாதிரி எங்க அப்பா வேலைக்கு போவாரு, வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு. அது மட்டும் தான் செய்வாரு. பொறுப்பை எல்லாம் நைஸா பேசி எங்க அம்மா தலையில கட்டிடுவாரு. என்னமோ
வீட்டு வேலை செய்யறதுக்கு நடிச்சு ஏமாத்துற தோழி சொன்னாங்களே, அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல நிறைய பேர் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. வீட்டு வேலையெல்லாம் பகிர்ந்து செஞ்சாங்க. ஆனா இப்ப அப்படியா? இங்குள்ள தாய்மார் ஏப்பா கல்யாணம் முடிச்ச மறுநாளே வேற விட பாத்துறாங்கப்பா. அப்ப இப்படிப்பா கூட்டு குடும்பம் இருக்கு பேசு. இங்குள்ள தாய்மார்கள்ல பல பேர் வேலைக்கு போறவங்க அவங்களே பாவம் எல்லா வேலையும் தானே செய்ய முடியாம தானே கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின் கேட்குறாங்க. அது என்னமோ பெரிய கூட்டுற மிஷினை விட்டுட்டா வீடு கூட்டுற மிஷினை விட்டுட்டேப்பா. அதுவும் அவங்க வேலைக்கு போறதே பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான். அது தெரியுமா உங்களுக்கு? இப்படி எல்லா விஷயத்தையும் பிள்ளைகளுக்காக யோசிக்கிற அம்மாவால் மட்டும்தான் பிள்ளைகளின் முன்னேற்ற பகை வழிநடத்தப்படுகிறது என்று என் கருத்தை பதிவு செய்து நடுவர் அவர்களிடம் தீர்ப்பை எங்கள் பக்கம் சாதகமாக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொன்னாரு கேட்டீங்களா? அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்துச்சு, நாத்தனாமார் இருந்தாங்க, அண்ணன் மச்சான் முண்டாட்டி இருந்துச்சு, குழந்தை முண்டாட்டி இருந்துச்சு, சட்னி நீ அற, காய நீ நெருக்கு, சோற நீ வடின்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் செய்யணும்ல, அப்போ என்ன செய்யறது? வேலைக்கு போகணும், வீட்டு வேலையும் செய்யணும், இவங்களையும் பார்க்கணும். அப்போ எல்லா மிஷின் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கு. துணி துவைக்கிறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு, வீடு கூட்டுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வாங்க வேண்டியது இருக்குன்னு தம்பி சொல்கிறாங்க. இப்போ தீர்ப்பு சொல்கிற கட்டத்துக்கு நடுவர் வந்துட்டேன். நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும்ல. ஏதாவது வில்லங்கமாக நான் தீர்ப்பு சொல்லிட்டேன்னு வைங்க, நான் வீட்டுக்கு போக முடியாது, இறங்கி நடந்து போக முடியாது. அதனால் என்னுடைய மாணவர்களுடைய பேச்சு திறமையை காட்டுவதற்குத்தான் இந்த பட்டிமன்றம் நடத்தணும். எங்களுடைய குழந்தைகளுடைய பட்டிமன்றம் நீங்கள் பெரியவருடைய பட்டிமன்றம் கேட்பதற்கு இணையாக இருந்துச்சா?